Taste the Daily. அரசு பள்ளியில் மதிய உணவு சாப்பிடுபவர்களின் விவரங்களை பதிவேற்றம் செய்யும் செயலி முடங்கியதால் கணினியில் தகவல் அளிக்க வட்டார கல்வி அலுவலர்கள் அழுத்தம் கொடுப்பதால் பெரும் பணி சுமைக்கு உள்ளாகி இருப்பதாக தலைமை ஆசிரியர்கள் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இருக்கும் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் அரசின் பள்ளிக்கல்வித்துறை செயலியை சரி செய்யாமல் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களை மேலும் பணிச்சுமைக்கு உள்ளாக்குவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே ராம்ராஜ் நிறுவனத்தின் 2வது கிளை திறந்து வைக்கப்பட்டது. கரட்டூர் பகுதியில் ராம்ராஜ் நிறுவனத்தின் புதிய கிளையை அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். அப்போது உரையாற்றிய ராம்ராஜ் நிறுவனத்தின் உரிமையாளர் KR நாகராஜ், அமெரிக்க அதிபர் டிரம்ப் விதித்துள்ள ஏற்றுமதி வரியின் சதவீதத்தை குறைத்தால் மட்டுமே உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி அதிகரிக்கும் என்று தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டின் பாரம்பரியமான வேஷ்டி சட்டை அணிந்தால் நெசவாளர்களின் வாழ்வாதாரம் பெருகும் என்று கூறினார். கடலூர் மாவட்டம் வத்தராயன் தெற்கு கிராமத்தில் 4 ஆண்டுகளுக்கும் மேலாக குண்டும் குழியுமாக உள்ள சாலையால் மக்கள் அவதியடைந்தனர். தார் சாலையானது முற்றிலும் சேதமடைந்து மண் சாலை போன்று காட்சியளிப்பதால் தினசரி அச்சாலை வழியாக பயணிக்கும் வாகன ஓட்டுநர்கள் அவதியடைந்து வருகின்றனர். சாலையை சீரமைத்து தரக்கோரி பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர். சாலையில் நடவு நடக்கூடிய அளவுக்கு சாலை பழுதடைந்து மோசமான நிலையில் இருக்குது. இதை பலமுறை அரசுக்கு கவனத்தை எடுத்து சென்றும் சரியான ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இந்த சாலை பழுதடைந்த நிலையில் இருப்பதால் உடனடியாக இந்த சாலையை சரி செய்து கொடுக்கும்படி அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்.